இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஇ கொஷின் பேப்பர். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏஇக்கு வந்து டிஎன்பிசியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் வந்து ஜேடிஓ எக்ஸாமுக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபுல் கொஷின் பேப்பருமே வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோவில். வை பிகாஸ் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. ஆஸ் பர் IS 800 2007 இது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கொஷின் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வேறு சப்ஜெக்ட் வந்து போயிடுது. அதனால வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம் இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஓவரால் கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா. ஸோ வாங்க. As per IS 800 2007, the bulking class for hot rolled tubular section is A. அதோட இதே வந்து A தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா IS 800 கோட் புக் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் சிலபஸ் வந்து வச்சு முன்னாடி இண்டெக்ஸ் பேஜில் என்னென்ன சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து க்ரோத் பண்ணுங்கள். இப்போ வந்து அதே மாதிரி தான் டிஆர்சிக்கும் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தாலும் IS 456 வந்து கூட வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிலபஸ் வச்சு என்னென்ன வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக வந்து படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் IS 456 IS 800 இந்த மாதிரி கோட் புக் இருக்கிற ஓரியன்ட் சப்ஜெக்ட்லாம் வந்து கோட் புக்கில் இருந்தும் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நம்ம வந்து பிஇஓ இல்லை எம்இ நீங்கள் படிச்சிருந்தாலும் அதிலிருந்து தாண்டி இல்லை டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு க்ரோத் த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம். இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை, உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பார்க்கும்போதே தெரியும் இது எந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ்ட் ஆன் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பேஸ்ட் ஆன் வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, வாட்டர் சிமெண்ட் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ்ட் ஆன் வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பேஸ்ட் ஆன் டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு. அப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். The most commonly used admixture which increase the workability of concrete is called as plasticizers. அப்போ மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அட்மிக்சர் எப்போ வந்து அதிகமான அட்மிக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க டு இன்க்ரீஸ் தி ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்க்ரீட்டோட ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசைசர்ஸ் வந்து. ஓகேவா. நெக்ஸ்ட்டு increased height of building or room give better ventilation due to ஸ்டாக் எஃபெக்ட். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸில் தான். இன்க்ரீஸ்ட் ஹைட் ஆஃப் ஒரு பில்டிங் இருக்குது, அது இன்க்ரீஸ் ஹைட் ஆஃப் அ பில்டிங் அல்லது ரூமாக இருக்கலாம். கிவ் பெட்டர் வென்டிலேஷன், எப்போ வந்து பெட்டர் வென்டிலேஷனாக இருக்கும் அப்படின்னா டியூ டு ஸ்டாக் எஃபெக்ட் ஆனது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் ஆஃபர் கிரேட் ரெசிஸ்டன்ஸ் டு கிராக்கிங் ஆர் டிஸ்இன்டகிரேஷன் வென் சப்ஜெக்டட் டு ஃபயர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கிரேட் ரெசிஸ்டன்ட் ஆர் கிராக்கிங் ஆர் டிஸ்இன்டகிரேஷனாக ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வென் சப்ஜெக்டட் டு ஃபயர். இப்போ கிளாஸு, அலுமினியம், ஸ்டீல் கம்பேர் பண்ணும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் ஆஃப் கிரேட் ரெசிஸ்டன்ட் டு கிராக்கிங் ஆர் டிஸ்இன்டகிரேஷன் வென் சப்ஜெக்டட் டு ஃபயர் அப்படின்னா ஆஸ்பெஸ்டஸ் ஷீட். அதே வந்து கீழே தமிழே கொடுத்துருக்காங்க பாருங்க. தீயினால் வெடிப்பு அல்லது சிதை உறும்போது அவைகளுக்கு கீழ்கண்டவற்றுள் எந்த பொருள் அதிக எதிர்ப்பை கொடுக்கிறது அப்படின்னா கண்ணாடியா, கல்நார் அட்டை, ஸ்டீல், ஏகு ஸ்டீல், அலுமினியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இதாக இல்லைன்னா நீங்கள் தமிழில் கூட பார்த்துக்கலாம். இன்னும் ஆடிட்டோரியமில் இருக்கும்போது இஃப் த வைப்ரேஷன் டைம் ஒர்க்ஸ் அவுட் டு எ வேல்யூ கிரேட்டர் தென் 5 seconds இஸ் கன்சிடர் ஆஸ் வெரி பேட். இப்போ வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, அந்த ஏதாச்சும் நம்ம பேசும்போது அந்த வைப்ரேஷன் வந்து 5 seconds வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து வெரி பேட் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதே வந்து தமிழும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு consider following statement which of these are correct. இதில் எது கரெக்ட் அப்படின்னா high water cement ratio in concrete result in. அப்போ வந்து காங்க்ரீட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்கர் மிக்ஸாக இருக்குமா, பெட்டர் ஒர்க்கபிள் மிக்ஸு, வீக் மிக்ஸு, லெஸ் ப்ளீடிங். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பெட்டர் ஒர்க்கபிள் மிக்ஸ் அதே மாதிரி வீக் மிக்ஸாக இருக்கும்.
Next, the role of superplasticizer in a cement paste is cement paste role of superplasticizer ஓட cement paste லெவலுக்கு என்ன வேலை அப்படின்னா disperse the particles, remove hair bubbles and to retreat setting. அப்போ பிளாஸ்டிசைசரோட வேலை என்ன சிமெண்ட் பேஸ்டில் அப்படின்னா டிஸ்பர் பார்ட்டிகல்ஸ், இங்கே பாருங்கள், துகில்களை பிரிப்பது, அப்புறம் வந்து ரிமூவ் ஏர் பபிள்ஸ் காற்று குமிழ்களை வெளியேற்றுவது மற்றும் இருகளை தாமிப்பது, அப்புறம் ரீட்ரீட் செட்டிங். நம்ம வந்து சிமெண்ட் பேஸ்ட் வந்து செட் ஆகல, அது வந்து இது குட்டாக இருக்கும். நம்ம வந்து சூப்பர் பிளாஸ்டிசைசர் வந்து சிமெண்ட் பேஸ்டில் வந்து உட முக்கியத்துவமாக இருக்குது, அதனால தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நான் தமிழில் ஏதாச்சும் தப்பாக சொன்னால் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன், அதனால் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இருந்தாலும் சரி தமிழ் இருந்தாலும் சரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ். அப்போ வெதரிங், மோல்டிங், டெம்பரிங். த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஸ்டேஜஸ் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸில் இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெதரிங் வந்துடும், அதுக்கப்புறம் டெம்பரிங் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து மோல்டிங் வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் ஆஃப் ஃபைனஸ் மாடல்ஸ். இப்போ வந்து இது போயாச்சு soil mechanics. 2.6 to be combined with coarse aggregate of fineness modulus of 6.8 for obtaining combined aggregate of fineness modulus 0.4. இப்போ வந்து 50%. நெக்ஸ்ட்டு floor area index is floor area index தான் FAI, covered area of all floors divided by plot area into 100. இப்போ வந்து அகோனிக் லைன் இது பார்த்திங்கன்னா வந்து சர்வே லைன் கனெக்டிங் சேம் டிக்னலேஷன், லைன் கனெக்டிங் ஜீரோ டிக்னலேஷன். இப்போ அகோனிக் லைன்னா இதுக்கு வந்து ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். லைன் கனெக்டிங் ஜீரோ டிக்னலேஷன், லைன் கனெக்டிங் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிக்ளனேஷன், லைன் கனெக்டிங் ஜீரோ டிப். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அகோனிக் லைனா லைன் கனெக்டிங் ஜீரோ டிக்ளனேஷன். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் இஸ் நாட் தி ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் தி தியோட்லைட். தியோட்லைட் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம வந்து சர்வேயிங் டூலாக படிச்சிருப்போம். நீ டிப்ளமோ படித்தாலும் பிஇ படித்தாலும் சர்வேயிங் படிச்சிருப்பீங்க, அது தியோட்லைட் படிச்சிருப்பீங்க, டாக்கோமீட்டர் தியோட்லைட்லாம். அப்போ வந்து விச் ஒன் இஸ் நாட் தி ஃபண்டமெண்டல் லைஃப் ஆஃப் தி தியோட்லைட். இப்போ இதில் இல்லை எல்லாமே இருக்குது, எது இருக்காது அப்படின்னா ஹரிசோண்டல் ஆக்சிஸ், லைன் ஆஃப் சைட், வெர்டிக்கல் ஆக்சிஸ், இல்லை இருக்கானா ஆக்சிஸ் ஆஃப் ஆல்டிடியூட் பபிள். நெக்ஸ்ட்டு, adjustment of focusing screw of a theodolite enables getting clear image of object. Next, refraction error is refraction error na 1/7 of curvature error. Next, the combined correction for a distance of 3 km is approximately 0.6 meter. In trigonometrical இப்போ நம்ம லெவலிங் வந்துட்டுச்சு சர்வேயிங்கில். இன் trigonometrical leveling reciprocal observation eliminates. reciprocal observation வந்து எதை எலிமினேட் பண்ணும் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் எரர். நெக்ஸ்ட்டு, satellite station is related with control survey. Next, the variation of BM in the portion of a beam carrying uniformly varying load is cubic parabola. The relationship between maximum bending stress offered by a section, moment of resistance and section modulus is given by M is equal to sigma into Z. It is subjected to torsion. The relation between maximum shear stress tau and modulus of rigidity C and angle of twist theta is given by C no theta divided by L is equal to tau divided by R. L is nothing but length shaft or is radius of shaft. இந்த கொஷின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து SOM இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா SOM இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SOMக்கு வந்து பன்சால் புக் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி அது பேக் சைடு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் வந்து SOMக்கு என்ன புக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதில் வந்து இந்த கொஷின் வந்து இருக்குது. த தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் கிவன் பை alpha TE where E na Young's modulus, T temperature difference
alpha வந்து coefficient of thermal expansion. Chabin's formula to calculate revibration time is T is equal to 0.16 B divided by A. If T is the mean or average torque is in knot applied and N is the number of revolution per minute, then power transmitted by shaft KW is given by 2 pi NT divided by 60,000. இந்த எல்லா கொஷின்ஸுமே வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் எஸ்ஓஎம்க்கு வந்து எந்த புக் ஃபாலோ சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்சாலில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த கொஷின்ஸ் தான் இது கேட்டிருக்கிறாங்க. If E is the modulus of elasticity and I is the moment of inertia, then the flexural rigidity or fractional stiffness of the member is EI. Then if E is the Young's modulus and I is the modulus of moment of inertia, the maximum deflection of a cantilever beam of length L carrying a concentrated load W at free end is WL cube divided by 3EI. Next, if E is the Young's modulus and I is the moment of inertia, then the expression EI d cube y by dx cube at any section of a beam is given by shear force at the section. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். EI d square y by dx ஸ்கொயர்னா என்ன, d பவர் 4, இது d கியூபுக்கு பதிலாக d பவர் 4 வந்துச்சுன்னா என்ன, அதே மாதிரி dy by dx எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க. Next, in plastic analysis, the shape factor for triangle section is 2.34. In the shape factor for rectangular section, triangle section, அதே மாதிரி வந்து எத்தனை ஷேப் ஃபேக்டர் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. The reaction locus of a two-hinged parabolic arch is a horizontal line parallel to the span. If L is the length of the column, then the equivalent length of the column for one end fixed and the other free na 2L. The plastic section modulus for a rectangular section of width 10 mm and depth 12 mm is 360 mm cube. The influence line diagram for the reaction and the support for simply supported beam is a triangle with ordinate 1 at the support. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கண்டிப்பாக வந்து படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஜிஎன் மேனி அப்படின்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், ஹாரிகாஸ்னா மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆயிலர் கிரிப்ளிங் லோட் ஆன் கோலம். ஆயிலர்னாவே கிரிப்ளிங் லோட் ஆன் கோலம். இது வந்து மேட்ச் த ஃப்ளோயிங் இல்லாமல் தனித்தனி கொஷினாக கூட கேட்கலாம். கிளாப்ரியோன்னா வந்து தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3 ஹிஞ்ச்டு ஆர்ச் கொடுத்துருக்குறாங்க. வில் ஹாவ் தி ஹரிசோனல் ட்ரஸ்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக இது பார்த்திங்கன்னா 40 kN. இதெல்லாம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஃபார் த போர்ட்டல் ஃப்ரேம், இது வந்து போர்ட்டல் ஃப்ரேம். த ஷியர் ஈக்குவேஷன் வந்து MBA ப்ளஸ் MAB ப்ளஸ் MCD by 4 ப்ளஸ் P is equal to 0. Next, what is the degree of kinematic indeterminacy of the frame? நெக்லெட் ஆக்சல் டிஃபர்மேஷன். இது வந்து ஹிஞ்சிடா அந்த சப்போர்ட்லாம் பார்த்துட்டு இது வந்து கால்குலேட் ரோலர் சப்போர்ட்டா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இது வந்து டிகிரி ஆஃப் கினமேட்டிக் இன்டிட்டர்மினன்சி வந்து இந்த ஃப்ரேமில் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8. நெக்ஸ்ட்டு, while using 3 moments equation in the beam analysis, a fixed end of the continuous beam is replaced by addition span of 0 length. The soil which has no porosity index is clay. The method which is more suitable for the determination of permeability of sandy soil is constant head method. இது ஓரியன்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. According to Bohm's equation, the stress intensity of soil at depth is Z and horizontal distance R due to surface point load is given by sigma Z is equal to Q divided by Z square 3 divided by 2 pi 1 plus R by Z whole square power of Y by 2. Next, the gross bearing capacity of footing. இப்போ வந்து இது ஃபவுண்டேஷனில் வந்துடுது. இது 450 kN per meter square. இதில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஒரு சில ப்ராப்ளம்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதோட ஆன்சர் வந்து 430. கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் ஆஃப் சாயில் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் டோட்டல் செல்மெண்ட் ஆஃப் clay layer. Relationship between equation of void ratio, specific gravity, water content and degree of saturation is SRE is equal to WG. வந்து if shear strength na S, C cohesion and pi is angle of internal friction, sigma is normal stress at failure, then Coulomb's equation of shear stress of the soil can be replaced by இதுவும் வந்து நேரத்தில் கேட்குறாங்க. C is equal to S minus sigma T tan pi.
If h and v are initial height and volume of the solid suspension, del h and del v are the corresponding changes in the value of height and volume in triaxial compression test. நம்ம soil mechanics படிச்சிருப்போம். The area of cross section A at failure or during any stage of triaxial compression is given by A is equal to v plus del v divided by h minus del h. இதுவும் வந்து நிறைய இடத்துல கேட்குறாங்க. The average permeability for flow perpendicular to the bending plane is in இங்கே அதுக்கு பதிலாக flow parallel கூட கேட்கலாம். அதுக்கு என்ன equation வந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. Kz is equal to h1 plus h2 plus so on plus hn divided by h1 divided by k1 plus h2 divided by k2 plus so on hn divided by kn. இங்கே கொடுத்துருக்காங்க k1 k2க்கு என்ன coefficient of permeability of respective layer, h அப்படிங்கிறது thickness of respective layer. Okay. Fully mechanized plants involving the process of mechanical compositing in India does not include Bangalore process. The amount of water after entering into the ground is known as percolation. The common chemical used in the solution to remove SO2 gas pollutant is dimethylene. Which one of the pipe fittings has least frictional resistance in equivalent pipe length in terms of diameter of the pipe? Na sluice elbow. Name the common indicator used in determining pH value that produced yellow as the final color when added to water supply. Na water samples na told red. And activated sludge process, இது எல்லாமே வந்து water supply and waste water engineering வந்தோம். The sludge volume index of a good sludge range between 50 to 100 ml per gram. According to IS 3306, the tolerance limit for industrial effluents discharged into public sewage should have effluent temperature not exceeding 45 degrees Celsius. If the diameter of the reinforcement bar is D, the anchorage value U tube of look is 16D. Pedestal column na very short column with effective length less than 3 times least lateral dimension. In a singly reinforced beam, if the failure strain of concrete bending compression reaches earlier than yield strain in steel, then the beam section is over reinforced section. The maximum shear stress in a rectangular beam is 1.5 times the average shear stress. எப்போவுமே வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா IS 800 2007 பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது வந்து கம்பைன் பண்ணி படிங்க. இதெல்லாமே வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். இன் ரோல்டு ஸ்டீல் ஐ பீம் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் மோஸ்ட்லி ரெசிஸ்டன்ட் பை வெப் ஒன்லி. லெக் ஆங்கிள் இது வந்து நிறைய இடத்துல கேட்குறாங்க. ரெடியூசஸ் அ ஜாயின் லென்த் அண்ட் ஷியர் லெக். த ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் த்ரோட் ஆஃப் ஃபிலட் வெல்ட் டு இஸ் ஷைஸ் இஸ் 0.707. தி ப்ரீடென்ஷனிங் சிஸ்டம், ப்ரீடென்ஷனிங் போஸ்ட் டென்ஷனிங் அது எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரீஸ்டஸ்டு காங்கிரீட்டில் படிச்சிருப்போம். அதான் இது. த ப்ரீஸ்டஸ் இஸ் இம்பார்ட் டு காங்கிரீட் பை bond between steel and concrete. Surface tension is due to cohesion between liquid particles at the surface. WAC capability is due to both cohesion and adhesion. The pressure less than atmospheric pressure is known as negative gauge pressure. With notch is preferred for measuring the low discharge. Triangular notch. Which notch in கேட்டிருக்கிறாங்க. Motion of rotating mass of fluid is known as vertex motion. The relation between duty and delta and base speed. இது வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். del is equal to 8164 b divided by d. By d is in hectare per cubic. del அப்படிங்கிறது in meter, b அப்படிங்கிறது days. The discharge of water through rectangular channel of width 8 meter is 15 meter cube per second. When the depth of the flow of water is 0.1 meter, 1.2 meter, the specific energy of flowing water is 1.324 meter. S curve is the summation of unit hydrograph. The number of wire in mangle cube varies between 2 to 64. The section factor for rectangular channel section of width B and depth of flow Y is given by B Y power of 1.5. The weir is always aligned at right angle to the direction of river flow because it ensures less length, good discharge and economical. The vertical depth of the center of pressure H bar for the inclined plane surface below the surface of the liquid is x bar plus Ig sin square theta divided by Ax bar. The force exerted by the fluid on pipe bent for x direction over x is given by P1 A1x minus P2 A2x minus integral of Q V2x minus V1x. Bernoulli's equation written in the conventional form P by ega plus B square divided by 2g plus is equal to constant represents the total energy per unit weight. The path traced by a single particle of smoke issuing from a intense stick is path line. Which of the following has the highest infiltration capacity? Forest land.
3 basic modes of transportation are land, water and air. இதில் வந்து நீங்கள் 3 basic modes of transportationனா highway, railway and airway எழுதக்கூடாது. 3 basic modes of transportation வந்து land, water and air. Pump integrator equipment is used to measure pavement surface condition. If D is the thickness of concrete pavement, the equivalent radius B of resting section for an interior loading is B is equal to square root of 1.6 plus D square minus 0.675 D. Selection of gauge depends on traffic volume and speed. The standards and law for international flight are governed by ICAO. Which of the following is taken into consideration while determining overtaking distance in four-lane highway? Distance covered during reaction time plus distance covered during overtaking operation plus distance covered by the opposing traffic. Which of the following is considered to be the highest quality construction in the group of blacktop pavements? Bituminous concrete idellame highway la vandrum. The number of sleepers required for constructing 500 meter long railway track using sleeper density of m plus 5 and rail length of 10 meter is 750. In highway construction, rolling starts from side and proceed to center and uniform overlapping. Tie bars are designed to withstand tensile stresses. The value of dismantle property at the end of a useful period is known as scrap value. இதெல்லாம் வந்து எஸ்டிமேஷனில் வந்துடும். When a property is sold at a lower price than that of an open market is known as distress value. The height of extra quantity of earth filled is known as settlement allowances. The following are the types of approximate estimate: plinth area method, cubical content method, cost index method, Bay method. இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னா approximate estimate. The maximum Sanderson ratio for a steel tension member is 400. Which of the following is the most accurate estimate? Detailed estimate. If the activity A proceeds B but succeeds C, the network the 6, 7, 8 இதான் வந்து கரெக்டாக BAC. The outturn or task for per day per person brickwork in cement mortar or lime mortar in arches வந்து 0.55 cubic meter. The carpet area of a residential building may be 50% to 65% of plinth area. இதுவும் வந்து எஸ்டிமேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது earliest start time of duration successor activity minus earliest activity is in equation is free float. Time available for an activity performance minus duration of the activity is total float. Excess of minimum available time over the required activity duration is independent float. Difference between total and free float of an activity is interfering float. Minimum crushing strength of an ordinary brick used for civil engineering work should not be less than 5 Newton per mm square. Thumbnail and knife scratching test is to determine hardness of stone. During cement manufacturing, when clinkers are found, clinch temperature or approximately is 1600 degrees Celsius. Corrosion resistance of stainless steel is due to chromium. வந்து 100 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மீதி கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.